தானானா தலலாலா தாரானா தானானா தாரானா தலலாலா தாரானா தாரானா லாலா தாராலா வந்தது உன் பாடல் என்னை வென்றது உயிரோடு உள்ளம் சென்றது காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்கும் ஆவி ஓடோடி வந்தாள் தேவி ஒரு அதில் நீங்க யாரு? சொல்றேன். இவ்வளவு அழகா ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, ஆனா பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஏழைங்கண்ணா சாதாரணமா தான் இருப்பாங்க. நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? நானா? நீங்க யாரோ நான் யாரோ? யாரா இருந்தா என்னங்க, உங்க ராகம் தான் என்னை இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. உங்க இசையும் ராகமும் என் மனசு தொட்டுடுச்சு. பாடகி யாரன்னா உங்க அனுமதி இல்லாமலேயே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன எல்லாரும் பைத்தியக்காரங்க தான் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க. நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல. தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழறீங்க? நான் ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷம் வந்தா தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் அழுது. உங்க கதையை சொன்னா அது எனக்கும் வேதனையா தான் இருக்கும். எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீதத்தையும், சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீதத்தையும் இந்த ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையை முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன். தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு. அவர் நான் அப்பா தான் கூப்பிடுவேன். அவர் பேர் சிதம்பரம். உள்ளம் ஊருகுதையா உள்ளம் ஊருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கோர் ஆசையும் பிறக்குதையா முருகா உள்ளம் ஊருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. பாபு, பாபு கண்ணா, எங்கடா இருக்கே? இங்கதான் இருக்கேப்பா. காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு? ஒரு 10 காசு சேர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது? ஏப்பா கவலைப்படுறீங்க? இன்னைக்கு ராத்திரி டீயும் பண்ணும் சாப்பிடுவோம். நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம். வாங்கப்பா போலாம். அப்பா, சாமி பத்தி பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனச்சாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா. ஏண்டா, ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகமா பதினின்னு ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கத்துக்கடா கண்ணா?
பா சா சா ரீ க மா பா த நீ சா சா ஞ ப ம க ரே சா சரி க ம பத நி சா சரி த ப ம க ரே சா சரி கம பத நிசா சனி த ப ம க ரி சா பாபு பாபு கண்ணா இன்னைக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கு? என்னவே முடியலப்பா. என்னது பாபு, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. உன் அப்பாவையும் அம்மாவையும் எந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கும் கொடுக்கணும். பாபு, உன் ஏழ்மைய கட்டத்தையும் எல்லாருக்கும் காட்டிக்காதே. அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்டேன். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே. அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி. அதுதான் உனக்கு சோறு போடும். சரிப்பா, இந்தாங்க பணம், வாங்கப்பா போலாம். அப்பா, நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணா. அப்பா, 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 அப்பா. அப்பா, அப்பா.
என் கதையை கேட்டு நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்ல, இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன்னு. சரி, நான் வரேங்க. என்னங்க, நீங்க உங்க பேரை சொல்லாம போறீங்களே? என் பேரா? பாபு. என்னங்க, என்னங்க? உங்க பேரை சொன்ன நீங்க நீங்க இருக்கிற இடத்த சொல்லாம போறீங்களே? இது வரைக்கும் என்ன யாருமே கேட்டதில்ல, அதான் சொல்லாம போறேன். இங்க இருந்து கிழக்கால போய் வடக்க திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும், அங்க வந்து பாபு. யோ பெருசு, என் இசையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு ரசிகை கிடைச்சிட்டா. அதுவும் இந்த ஊர் பொண்ணு இல்ல, மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமையன்னு. ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது.